இன்றைக்கி வந்து நம்ம பெப்டைட்ஸ் அண்ட் ரெட்டினால் சீரம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டோட யூசஸ் என்ன, யார் யார் வந்து பெப்டைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும், இல்லை ரெட்டினால் மட்டும் யூஸ் பண்ணும், இல்லை ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பெப்டைட்ஸ் ரெட்டினால் ரெண்டுமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். எங்கிட்ட ஆர்டினரி மல்டிபெப்டைட் சீரம் இருந்துச்சு, பட் ஆனால் அது காலியானதுனால அதை நான் தூக்கி போட்டேன். அது இல்லாததுனால வந்து நான் மினிமலிஸ்டோட காப்பர் பெப்டைட் வந்து ரெப்ரசன்டேஷனுக்காக வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு பெப்டைட் சீரம் தான், ஆனால் காப்பர் பெப்டைட் மட்டுமே பெப்டைட் கிடையாது. இதை தவிர வந்து நிறையா பெப்டைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனால் அது நம்ம ஸ்கின்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். பெப்டைட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து நேச்சுரலாகவே ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சொல்லும் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. கொலாஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து யங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன். அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னை வந்து ரிங்கிள், பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னி ஃப்ரீயாக வந்து வச்சுக்கிறது வந்து பெப்டைட்ஸோட வேலை. ரெட்டினால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செல் டேர்ன் ஓவர் பண்ணும். செல் டேர்ன் ஓவர்ன்றது வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து செல் டேர்ன் ஓவர். அதை வந்து ரெட்டினால் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல் டேர்ன் ஓவர் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன், பர்ஜிங்கு, பீலிங்கு, ட்ரைனஸ் இதெல்லாம் வந்து வரும். ஆனால் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாக தானே ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணும்போது வராது. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட வந்து பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது பெப்டைட்ஸ் ரெட்டினாலை விட பெப்டைட்ஸ் தான் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் சீரம்ஸ் வந்து ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து நிறையா ரிசர்ச் இருக்குது, ப்ரூவன் ரிசர்ச்சும் இருக்குது. ஆனால் வந்து காப்பர் பெப்டைட்ஸோ இல்லை பெப்டைட்ஸோ வந்து நிறையா ரிசர்ச் இருந்தாலும் அது ரெட்டினாலை விட எஃபெக்டிவ் அப்படின்றதுக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ அப்போது ஏன் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனே ரெடியூஸ் ஆகாமல் நம்ம பெப்டைட் சீரம் யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா ரிங்கிள்ஸ் வரது வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும் இல்லையா? அதுக்காக தான் வந்து பெப்டைட் சீரம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன்டி ஏஜிங் ரொட்டீனில் பெப்டைட் சீரமும் ரெட்டினால் சீரமும் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிங்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பெப்டைட் சீரம் மட்டும் யூஸ் பண்ணால் போதாது, நீங்கள் ரெட்டினால் சீரமும் சேர்த்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஆர்டினரி மல்டிபெப்டைட், மினிமலிஸ்ட் மல்டிபெப்டைட் சீரம் இல்லை காப்பர் பெப்டைட் சீரம் எது யூஸ் பண்ணிங்கனாலும் இது ரெட்டினால் சீரத்தோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. பெப்டைட் சீரமை வந்து மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு டைமில் வந்து ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் ரெண்டுத்தோட எஃபெக்டிவ்னஸும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.